தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி. வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழணும், இதைத்தான் நான் படிக்கணும், என்னுடைய படிப்பு இதுதான், படிச்சாலும் படிக்காட்டியும் மேதைகள் சொல்லக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாவே ஒரு சொந்த தொழில மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி. ஆனா படிச்சிருந்தா உச்ச நிலைமை போகும். கொஞ்சம் மோட்டான ஒரு உடம்பு இருக்கும். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாத வளர்ந்த ஒரு உடம்பும் நீங்க தான். தனுசு ராசி உள்ள ஒரு பெண்களுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரியா கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். தனுசு ராசியில் உள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய தருணங்கள் வந்து போயிருந்திருக்கும். அர்த்தாஷ்டம சனி ஒண்ணுதான், அஷ்டம சனியும் ஒண்ணுதான். அர்த்தாஷ்டம சனி வந்துச்சுன்னா தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆவாது. ஏன்னா நீங்க துன்பப்படும் போது உங்களை தோல்ல தாங்கக்கூடியது உங்க மனைவி தான். மனைவியை நேசிங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. தாயை நேசிங்க, தகப்பனை நேசிங்க. தாய்க்கு துரோகம் பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. கோயிலுக்கு தான் தானம் பண்ணணும் கிடையாது, இல்லாதவனுக்கு கொடுங்க. ஆன்மீக தோரணையை ஏற்படுத்திக்கிங்க. பல தீர்த்த யாத்திரைகள்லாம் போங்க, மாட்டிக்க மாட்டீங்க. சிவாய நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ்ஸு லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தாயே அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும் சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி. ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோள். வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழணும், இதைத்தான் நான் படிக்கணும், என்னுடைய படிப்பு இதுதான், படித்தாலும் படிக்காட்டியும் மேதைகள் சொல்லக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி. ஏன்னா குரு கடாட்சியம் உடையவங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாவே ஒரு சொந்த தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி. ஆனால் படிச்சிருந்தா உச்ச நிலைமை போகும். பல அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை அமையக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்கு உண்டு.
தனுசு ராசியில் உள்ள பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை, கண்டிப்பும் கருணையும் உள்ளக்கூடிய ஒரு வேலையில் இருப்பீங்க. தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகபோகின்னு சொல்லலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கணும், அதை பண்ணு இதை பண்ணு அரட்டி ஆளணும், தாயும் தகப்பனையும் தன் கைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படியாப்பட்ட தன்மை உடையவங்களும் நீங்கள் தான். கொஞ்சம் மோட்டான ஒரு உடம்பு இருக்கும், ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாத வளர்ந்த ஒரு உடம்பும் நீங்கள் தான். தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு இந்த 2025 அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் இருக்கும். ஆனால் தனுசு ராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவம். டீனேஜ் குழந்தைங்க ஏமாறுவீங்க. ஒரு கட்ட காலத்தில் கல்யாணம் ஆகி 25 வயசுக்குள்ளே சீக்கிரத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பெற்றிட்டிங்கனாலும் நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்த்து வாலிபமாக்குறதுக்கே உங்களுக்கு பாதி நாள் போகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. தனுசு ராசியில் உள்ள ஒரு பெண்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். தனுசு ராசி, மேச ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசிக்கார பெண்கள்லாம் ஒரு கட்டத்தில் பாவன்னே சொல்லுவேன். தன்னுடைய ஆசை பாசைகளை எல்லாம் குடும்பத்துக்குன்னே அர்ப்பணிப்பீங்க. என்னதான் வேலை பார்த்தாலும் தாம் பிள்ளைங்களுக்காகவே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த 5 வருஷ காலமாகவே தனுசு ராசியில் உள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய தருணங்கள் வந்து போயிருந்திருக்கோம். நிறைய பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. நிறைய பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய தன்மையை புரிஞ்சு நடக்க மாட்டாங்க. இதுதான் காரகன். ஆனால் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மைக்கு காரணம் உங்கள் மனைவி. அறிவாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் அழகு கம்மியாக இல்லைனும் மனைவியை நீங்கள் நேசித்து மனைவியோடைய ஒப்பீனியனில் மனைவியை தாங்கி மனைவியை அரவணைச்சு அவகிட்ட அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2025 அர்த்தாஷ்டம சனியில் எந்த குறையும் வராது. இல்லைன்னா மனைவியோடைய சாபமே உங்களை வந்து தர டிக்கெட் ஆக்கி கொடுத்துரும். அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று தான், அஷ்டம சனியும் ஒன்று தான். அர்த்தாஷ்டம சனி வந்துச்சுன்னா தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆகாது. தன்னுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காது. ஒரு மனுஷனுக்கு வந்து குரு தசை வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் தனுசு ராசிக்கு உண்டு. அந்த குரு தசையில் மனைவிக்கு ஆகாது. அரவணைச்சு போங்க. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ முடியும். ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் துன்பப்படும் போது உங்களை தோளில் தாங்கக்கூடியது வந்து உங்கள் மனைவி தான். மனைவியை நேசிங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. தாயை நேசிங்க, தகப்பனை நேசிங்க. தாய்க்கு துரோகம் பண்ணாலும் மாட்டிக்குவீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி உங்கள் மேலே சூனியம் பண்ணத்தான் செய்வான். இல்லை நீங்கள் அண்ணன் தம்பிக்கு சூனியம் பண்ணணும். இது விதி. விதியை மதியாலத்தான் வெல்லக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. இருந்திருந்தாலும் நீங்கள் நஷ்டமாகாமல் இருக்க தாயோ தகப்பனையோ அண்ணன் தம்பியை அரவணைச்சு போனீங்கன்னா தம்பிக்குடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அண்ணன் தம்பியே உங்கள் வாழ்க்கையை உச்சத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணி அங்காளி பங்காளிக்கு துரோகம் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. நிறைய தானம் பண்ணுங்க. கோயிலுக்கு தான் தானம் பண்ணணும் கிடையாது, இல்லாதவனுக்கு கொடுங்க. ஆன்மீக தோரணையை ஏற்படுத்திக்கிங்க. பல தீர்த்த யாத்திரைகள்லாம் போங்க, மாட்டிக்க மாட்டீங்க. தனுசு ராசியில் உள்ள பெண்கள் ஜட்ஜ் ஆவாங்க, அட்வொகேட் ஜட்ஜ் ஆவாங்க. ஒரு சாதாரண பதவியிலிருந்து உயர்ந்த பதவி வரும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகுது. ஏன்னா ராசிக்கு நேர் வீடு தான் மீன ராசி. மீன ராசியில் தான் குரு பகவான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால பூர்வீக சொத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. இல்லை ஏக்கர் கணக்கில் இடங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. உங்கள் மக்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் இது. அர்த்தாஷ்டம சனி, பயப்படாதீங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம்,
ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.